எத்தனை வெளிநாட்டவர் வாக்காளர் பட்டியல் இருந்ததை கண்டுபிடித்து நீக்கியிருக்கிறீர்கள் என்கின்ற கேள்விக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை. இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதில்லை. ஆனா நீங்க வந்தே மாதரத்தை பத்தி பேசுறீங்க. இந்த நாட்டுக்கு வந்துட்டு வாக்குரிமை 18 வயது நிரம்பி அனைவருக்கும் வாக்குரிமை என்று சொன்னவர் நேரு. ஆனா நீங்க அவர் பார்த்து கள்ள ஓட்டை ஜெயிச்சார் சொல்றீங்க. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம், வாக்காளர் பட்டியல் சேர்ப்பு, கள்ள ஓட்டு போடப்பட்டது, இதெல்லாம் பத்தி நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன். நீங்க தயாரான்ட்டு பார்த்து நேரடியாக கேட்டார் அமித்ஷா. சைலண்ட். இப்ப சுரேஷ் கோபி அந்த அளவுக்கு சூடு சொன்ன உங்களோட சேர்ந்தாலே அது போயிடும் போல. ஒருவேளை பிஜேபியோட வாஷிங் மிஷின்ல போட்டு எவனா போட்டு சுத்தி கத்தி கிளீன் பண்ணோம்னா அவன் உடம்புல இருக்கிறது எல்லாம் போயிடும் நினைக்கிறேன். ஒருத்த வெளிநாட்டவனா இருந்தான்னா இங்க குடியுரிமை கேட்கும் போது அதை நீ பண்ணலாம், இங்க பாஸ்போர்ட் கேட்கும் போது பண்ணலாம், இங்க ஆதார் கார்டு கேட்கும் போது பண்ணலாம், இங்க பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது பண்ணலாம். நீ யாரு என்ன ஏது அப்ப கேட்டு போ. இப்பயே அதை கேட்கிறேன். சொல்லுவாங்களே பழைய கதையிலலாம், 7 கடல் 7 மலையை தாண்டி போனீங்க என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு குகையில ஒரு கிளி இருக்கும், அதனுடைய தலையில தான் வந்துட்டு இந்த ராட்சசனுடைய உயிர் இருக்குது, அந்த தலையை திருக்கி போட்டீங்கன்னா இவன் செத்து போடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இவிஎம் வந்துட்டு உடைச்சோன்னு வச்சுக்கோங்க. பாஜக RSS அப்படின்ற இந்த இந்த கசடுகள்லாம் இந்தியாவில் இருக்கவே இருக்காது. கிளீன் பண்ணிடலாம். அதான் உண்மையான கிளீனிங். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ருஷ்ய செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாட்டின் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கு புறம்பான வெளிநாட்டவர்களை கண்டுபிடிப்பதும் அவர்களை மறுபடியும் நாடு கடத்துவதும் தான் டிபோர்ட்டட். இந்த SIR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான விவாதத்திற்கு பங்கேற்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். நம்முடைய கேள்வி இது மட்டும்தான். இப்போ பீகாரில் இதே காரணத்தை தான் சொல்லி இந்த தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சது. வெளிநாட்டவர்கள் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறார்கள், அவர்களை கண்டுபிடிச்சு நீக்குவோன்ட்டு. இன்னைக்கு அங்க அந்த வாக்காளர் பட்டியல் தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானேஷ்குமார், இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி, அவரோ இல்லை அவர் சார்பாக நீதிமன்றத்தில் வாதிட்ட வழக்கறிஞரோ இந்திய உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை வெளிநாட்டவர் வாக்காளர் பட்டியல் இருந்ததை கண்டுபிடித்து நீக்கியிருக்கிறீர்கள் என்கின்ற கேள்விக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை. கிட்டத்தட்ட 7,89,00,000 வாக்காளர்களை கொண்ட பீகாரில் நீங்கள் நடத்திய அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாயிலாக கண்டுபிடிக்கப்பட்ட வெளிநாட்டவர்கள் எத்தனை பேர் என்றால் அதற்கு பதிலே இல்லை. ஆனா நீக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்? 47 லட்சம் பேர். 47 லட்சம் பேர் யாரு? சாதாரண மக்கள், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், முஸ்லிம்கள், பெண்கள், இவர்கள் தான். 47 லட்சம் பேர் நீக்கி இருக்கிறாங்க. அப்ப அமித்ஷா அவர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அடிப்படை ஆதாரமின்றி நீங்க பேசுறீங்களே, இது சரிதானா? அவர் சொல்றாரு, கேன் எனி கண்ட்ரி ரிமைன் சேஃப் if the prime minister and the chief minister is decided by infiltrators? இந்த நாட்டிற்குள் ஊடுருவியவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமரையும் மாநிலங்களுடைய முதல்வர்களையும் தேர்ந்தெடுப்பது உலகத்தில் எங்காவது நடக்குமா? should one voter have vote at once at then one place? ஒரே ஆள் வந்துட்டு ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடத்துல வாக்களிக்கலாமா? can dead people have their names in voter list? இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறலாமா? this is just purifying electoral rolls. we have to decide whether a foreigner has the right to vote or not அப்படின்னு ஒரு சொல்றாரு. அது எப்படி? அது we have to decide whether a foreigner have the voting right or not எப்படி சொல்ற? வெக்கம் இல்லை உங்களுக்கு? வெளிநாட்டவன் அப்படின்ட்டோன்னா அவனுக்கு எப்படி இருக்கா உரிமை அப்படின்றது? அப்படி பேச்சுக்கே இடம் இல்லையே. இந்திய குடிமகனா இல்லையா? அந்த இடம் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தால செய்யக்கூடிய ஒரு விடயமா? இதுதான் கேள்வி. தேர்தல் ஆணையத்தை அந்த வேலை கிடையாது. அந்த வேலையை செய்யறதுக்கு அது வேற சென்சஸ்ல நீங்க போட்டுக்கிட்டு அதை நீங்க பண்ணலாம். பாஸ்போர்ட் வழங்கும் போது அதை செய்யலாம். ஈவன் ஆதார் கூட நீங்க செய்யலாம். எதுக்கு வேணாலும் செய்யலாம். வாக்காளர் பட்டியல் ஒரு அட்ரஸ் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, இறந்துருக்கிறவங்க எவ்வளவு பேர், இடம் மாறினவங்க எவ்வளவு பேர், எங்க போயிட்டாங்க என்ன, இதெல்லாம் பண்ணி வாக்காளர் பட்டியல் புதுப்பித்தல் அப்படின்றதா. தூய்மைப்படுத்தல், புதுப்பித்தல்.
அதுதான் இங்க நடக்குது. இதுல வந்துட்டு ஒரு வெளிநாட்டுக்காரன் எப்படி வெளிநாட்டுக்காரன் எவ்வளவு ஓட்டு வந்துட்டு போட்டு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்துருவாங்க? புழுவறதுக்கு ஒரு அளவே இல்லையா அமித்ஷா அவர்களே? உங்களுக்கெல்லாம் மண்டையில மூளை இருக்குதா இல்ல களிமண் இருக்குதா உங்களுக்கெல்லாம்? ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய பேச்சா இது? படு மோசம், படு மோசம். மோசடியிலையும் மோசன்றதை விட மோசடி அவருடைய பேச்சு. கள்ள ஓட்டு போட்டு தான் நேரு ஜெயிச்சிட்டாரு. அடுத்தபடி அவர் சொல்றாரு, நாடாளுமன்றத்தில் நாங்கள் பெரும்பான்மை இருக்கிறோம். பெரும்பான்மை இல்லை, சிறுபான்மை. ஆனா ஆதரவு இருக்குது. வெறும் 240 தானே. அதனால எதை வேணாலும் நாங்கள் அடிச்சு விடுவோம். எங்களால் தான் அங்கே வந்துட்டு சபாநாயகர். அதனால சொல்றாரு, 17 ஆண்டு காலம் அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்ததை இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களால பொறுத்துக்க முடியல. ஆனா அந்த நேரு தான் 18 வயதுடைய அனைவருக்கும் வாக்குரிமை என்பதை கொண்டு வந்த தலைவர். அது ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சு தானே. எடுத்து காட்டுக்கு பார்ப்போம். ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சது, இந்து மகாசபா ஆதரிச்சதுன்னு காட்டுக்கு நீங்க பார்ப்போம். எல்லாருக்கும் வாக்குரிமைன்றதை எதிர்க்கிறது தானே இந்து ஐடியாலஜியே, மத ஐடியாலஜியே. ஆனா அதை சாதிச்சவர் நேரு. அதனால தான் இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக போற்றப்படுகிறார். ஆனா அவர் கள்ள ஓட்டை ஜெயிச்சார். இவரு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதில்லை. ஆனா நீங்க வந்தே மாதரத்தை பத்தி பேசுறீங்க. இந்த நாட்டுக்கு வந்துட்டு வாக்குரிமை 18 வயது நிரம்பி அனைவருக்கும் வாக்குரிமை என்று சொன்னவர் நேரு. ஆனா நீங்க அவர் பார்த்து கள்ள ஓட்டுல ஜெயிச்சாருன்னு சொல்றீங்க. கள்ள ஓட்டுல ஜெயிச்சா உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய உயர் சாதி கம்யூனிட்டிஸ் தான் அதை பண்ணதே. அது பீகாரா இருக்கட்டும், மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், மத்திய பிரதேசம் இருக்கட்டும், அவங்க தான் பண்ணது. ராகுல் அதுக்கு வந்துட்டு திருப்பி அடிச்சிருக்கிறாரு. இந்த விவாதத்துல நாங்க வச்ச எதுக்காவது பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குதான்னு கேட்டாரு. நான் சவால் விடுறேன். ஹரியானால இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம், வாக்காளர் பட்டியல் சேர்ப்பு, வாக்கு கள்ள ஓட்டு போடப்பட்டது, இதெல்லாம் பத்தி நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன். நீங்க தயாரான்ட்டு பார்த்து நேரடியாக கேட்டார் அமித்ஷா. சைலண்ட். அவர் கேட்கிறாரு பாருங்க, நாட் எ சிங்கிள் வேர்ட் ஆன் ப்ரொவைடிங் டிஜிட்டல் மெஷின் ரீடபிள் டிரான்ஸ்பரண்ட் ஓட்டர் ரோல்ஸ். வாக்காளர் பட்டியலை வெளிப்படையாக ஆராய்ந்து பார்க்கும் அளவிற்கு அது இல்லை. நோ ரெஸ்பான்ஸ் ஆன் பிஜேபி லீடர்ஸ் கீப்பிங் அண்ட் காஸ்டிங் ஓட்ஸ் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ். இப்போ சுரேஷ் கோபி அப்போ அவர் நின்ன இடத்துல ஓட்டு போட்டார் திருச்சூர்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தேர்தலில் அவர் திருப்பரங்குன்ற இதில் திருவனந்தபுரத்தில் ஓட்டு போடுறாரு. அந்த அளவுக்கு சூடு சொரணை இல்லை. உங்களோட சேர்ந்தாலே அது போயிடும் போல. ஒருவேளை பிஜேபியோட வாஷிங் மிஷினில் போட்டு அவன் என்ன போட்டு சுற்றி கத்தி கிளீன் பண்ணோம்னா அவன் உடம்புல இருக்கிறது எல்லாம் போயிடும்னு நினைக்கிறேன். இங்கே ஓட்டு போட்டு அங்கேயே போயிட்டு ஓட்டு போடுறாரு அவரும். எப்படி இது 2 ஓட்டு போடுவீங்க? பிஜேபி நிறைய பேர் போட்டாங்க. அதெல்லாம் நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கிறோம். பீகாரில் தேர்தல் நடந்த போதே 2 கட்ட தேர்தலில் சொல்லியிருக்கிறோம். நோ ரெஸ்பான்ஸ் ஈவன் ஆன் ரிமூவிங் த சீஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் த செலக்ஷன் ப்ராசஸ். தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த குழுவில் இருந்துட்டு எதுக்காக வந்துட்டு இந்திய தலைமை நீதிபதியை நீக்கிறீங்க? அதுக்கும் பதில் இல்லை. ஓகே. அப்சர்ட் ரெஸ்பான்ஸ் ஆன் கிராண்டிங் இம்யூனிட்டி. தேர்தல் ஆணையத்தின் மேல எந்த கேஸும் போடக்கூடாது, அது செல்லாது அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம். இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க என்று the excuse for not providing CCTV footage is ridiculous. ஒரு இடத்துல தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டாங்க, அதை நான் கண்டுபிடிச்சு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்னா அது தர முடியாது. அப்புறம் அது அழிஞ்சு போச்சு. இதை விட அயோக்கியத்தனமான ஒரு அமைப்பு உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? இதுதான் ராகுல் காந்தி கேட்கறது. என்ன அடிப்படை? ஒரு விடயத்துக்கும் பொய் புழுகு. சட்டத்தை மாத்திடுறது, கோர்ட்டுக்கு போயிட்டு மாத்திடுறது, தனித்த ஒரு கேஸ் போட்டு மாத்திடுறது. ஒன்றும் இல்லை. இந்த விவிபேட் எண்ணிக்கையை பொறுத்தவரை 2013 எண்ணி முடிவு அறிவிப்போம்னா 2010 வரை எண்ணுன்னா 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமா ஓஹோ அப்படி சொல்லிட்டு அதுவும் விட்டுடுது. இப்ப கூட இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய தமிழ்நாட்டை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன பேசியிருக்காருன்னா, முதல்ல அந்த டிரான்ஸ்பரன்சி வேணும். அதுக்கு இவிஎம் நீக்கிட்டு மறுபடியும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும். ரீஃபார்ம்னு பேசுறீங்களா? இதுதான் ரீஃபார்ம், வேற எதுவுமே இல்லை. மற்றபடி இந்த வாக்காளர் பட்டியல் ஆய்வு நடவடிக்கையின் போது எந்த இடத்துலையும் அது சிட்டிசன்ஷிப்பை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறையா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது பண்ண முடியாது, தப்பு. அது எதுல பண்ணணும்? ஒருத்தர் வெளிநாட்டவனா இருந்தான்னா இங்க குடியுரிமை கேட்கும் போது அதை நீ பண்ணலாம், இங்க பாஸ்போர்ட் கேட்கும் போது பண்ணலாம், இங்க ஆதார் கார்டு கேட்கும் போது பண்ணலாம், இங்க பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது பண்ணலாம். நீ யாரு என்ன ஏது அப்ப கேட்டு போ. இப்பயே அதை கேட்குற, அது உள்நோக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விசிகா தலைவர் திருமாவளவன் அதை வந்து அடுத்த தரத்தில் பேசியிருக்காரு. கவனிக்கணும். அவங்க தான் வந்து உச்சநீதிமன்றத்திலே ஒரு பெட்டிஷனே போட்டிருக்காங்க சம்மந்தப்பட்டு. அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா மக்களே, இவங்க சொல்லக்கூடியது இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் வில் பி டிடெக்டட் டிபோர்ட்டட் ஷா. அப்போதுலேருந்து இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இந்த புழுகுனிங்க. ஆனா எந்த இடத்துலையுமே ஒரு வெளிநாட்டவரை கண்டுபிடிக்கவே இல்லை இது வரைக்கும். ஆக பெரும் பொய்யை சொல்லிக்கொண்டு, வெட்கமற்ற பொய்யை சொல்லிக்கொண்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க மூலன்னது இவிஎம். இந்த இவிஎம்மை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்த கணம் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் எல்லாமே வந்துட்டு ஒண்ணுமில்லாத போயிடும். அதனுடைய உயிர் போயிடும். சொல்லுவாங்களே பழைய கதையிலலாம், 7 கடல் 7 மலையை தாண்டி போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு குகையில ஒரு கிளி இருக்கும், அதனுடைய தலையில தான் வந்துட்டு இந்த ராட்சசனுடைய உயிர் இருக்குது, அந்த தலையை திருக்கி போட்டிங்கன்னா இவன் செத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இவிஎம் வந்துட்டு உடைச்சோன்னு வச்சுக்கோங்க, பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படின்ற இந்த 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 கசடுகள்லாம் இந்தியாவில் இருக்கவே இருக்காது. கிளீன் பண்ணிடலாம். அதான் உண்மையான கிளீனிங். அதுக்கு இந்திய மக்கள் தயாராகணும். மீண்டும் சந்திப்பு தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.